பார்க்க போகிறோம். ஸோ இந்த முத்திரை கடந்து போச்சு. இந்த முத்திரை கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது 2021 ஏப்ரலில் ஆண்டவர் வந்து 3வது முத்திரை குறித்து பேசும்படி உணர்த்தினார். ஏன்னா அப்போ கொரோனா 2வது அலை உச்சத்தில் இருக்கு. எல்லாரும் கொரோனாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, 2018 இந்த வீடியோவை கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் போட்டோம். எல்லா இடத்துக்கும் போட்டு இப்படி ஒன்று வரப்போதுன்னு WHO சொல்லுது, ஏற்கனவே ஆண்டவர் கொள்ளை நோய் வருதுன்னு சொல்லி இருக்கிறாரு, நம்ம ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லும் போது எங்களை தான் பிடிச்சி திட்டினான். என்ன சொல்லி திட்டினாங்க தெரியுமா, இப்படி பயமுறுத்தி ஊழியம் பண்ணுறாரு, இப்படி ஒரு ஊழியன் தேவையா அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை திட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் நிச்சயமாகவே நான் கேட்டேன், ஆண்டவரே இப்படி பண்ணுறதுக்கு பேசாமல் நமக்கு ஒரு 2 அற்புத அடையாளங்களை கொடுத்தீங்கன்னா அப்படியே மிராக்கல் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே நம்மளும் கொஞ்சம் லைஃப்பை ஓட்டிடலாமே. ஆண்டவர் சொன்னார், போதும் அப்படியே போவோம் பாரு. நம்ம ஏதாவது கேட்டோம்னா ஆண்டவர் சொல்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கும் இந்த வரங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா எப்படி எனக்கும் ஊழியத்தில் எப்படி ஓடுறதுன்னு. அன்றைக்கி எடுத்து பைபிள் ரீடிங் பகுதி எடுத்து வாசிக்கிறேன். எடுத்த முதல் வசனம், யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதங்களையும் செய்யவில்லைன்னு இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டோம்னா இப்படி தான் பேசுவார். அதனால் கேட்காம இருக்கிறதே நல்லது. அப்படியே இது வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டார். அப்போ எங்களை தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தான், இவர் இப்படி பண்ணுறாங்க, ஜனங்களை பயமுறுத்துறாங்க, இதெல்லாம் ஒரு ஊழியமா, ஜனங்களை சந்தோஷமாய் வைப்பதற்கு தான் சபை இருக்கிறது. நாங்கள் உங்களை சந்தோஷமாய் வைக்க விரும்புகிறோம். எந்த சந்தோஷம் தெரியுமா, மெய்யான சந்தோஷம். சினிமாக்காரன் காட்டுறானே அது பொய்யான சந்தோஷம். ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து ஜோக் போடுறான்ல, அது ஒரு 10 நிமிஷம் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு சபை தேவையில்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவேன். அந்த சந்தோஷம் சமாதானம் தான் சபை தரணும். அப்போ இப்போ 2வது முத்திரை போயிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் ஒன்று சொன்னார், 3வது முத்திரை குறித்து பேசுனார். 3வது